கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளைப்போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றைப்போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்துப் போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதைக் கண்டு பயப்படும். காத்சாவும் அதைக் கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன்னம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கிப் போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான். எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதைச் சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சீரியர்கள் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அருகாமையில் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆதிராக் தேசத்திற்கு விரோதமாய் உண்டாயிற்று. ஆதிராக் தேசம் என்பது சீரியா தேசத்தை குறிக்கிறது. தமஸ்கு சீரியா தேசத்தில் உள்ள பிரதானமான நகரம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் தமஸ்குவின் மேல் வந்து தங்கும். கர்த்தருடைய கோபம் சீரியா தேசத்தின் மீது வந்திருப்பதற்கு ஒரு பிரதான காரணம் உள்ளது. கர்த்தருடைய ஜனத்தார் சீரியர் மூலமாக தங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறார்கள். மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும் என்று சகரியா சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். சீரியா தேசத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் தாமே தங்களை சத்துருக்களின் கைகளுக்கு விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் விண்ணப்பத்தை கேட்டு சீரியா தேசத்தை தண்டிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் தமஸ்குவிலே ரட்சிக்கப்பட்டார். அங்கே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். யூதர்களோடு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தர்க்கம் பண்ணினார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அந்த பட்டணத்தில் வாசம் பண்ணியது. அப்போது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அப்போஸ்தலர் 9:22. கர்த்தர் ஆதிராக் தேசத்திற்கு விரோதமாக தம்முடைய வார்த்தையை சொன்ன பின்பு இப்போது தீருவுக்கும் சீதோனுக்கும் விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளே இருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். சகரியா கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இந்த காலத்தில் தீரு செழிப்போடும் பலத்தோடும் இருக்கிறது. தனக்கு ஒரு ஆபத்தும் வராது என்றும் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தீருவின் ஜனங்கள் நினைக்கிறார்கள். தீரு தனக்கு அரணை கட்டியிருக்கிறது. வெள்ளியையும் பசும்பொன்னையும் தன்னுடைய பொக்கிஷ சாலையிலே திரளாய் சேர்த்து வைத்திருக்கிறது. தீருவின் ஜனத்தார் கர்த்தரை நம்பாமல் தங்கள் சுய பலத்தையும் சுய பராக்கிரமத்தையும் தங்கள் பொன்னையும் வெள்ளியையும் அரணையும் நம்புகிறார்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தீருவுக்கும் சீதோனுக்கும் விரோதமாக எழும்பி இருக்கிறது. தீரு ஞானமுள்ள நகரம்.
இந்த வாக்கியம் இங்கே வஞ்சக புகழ்ச்சி அணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு தன்னை ஞானமுள்ளவள் என்று நினைத்துக் கொள்கிறது. ஆனால் அதற்கு ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக மனுஷனுடைய எந்த ஞானமும் எந்த ஆலோசனையும் கிரியை செய்ய முடியாது. தீரு தேசத்தில் ஞானவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் உலக பிரகாரமான ஞானிகள். தங்களுடைய மனுஷ ஞானத்தினால் தங்களுடைய பட்டணத்தை தங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறார்கள். இவர்கள் தங்களுடைய சுய பலத்தையும் சுய புத்தியையும் நம்புகிறார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தீருவை சுற்றிலும் பலமுள்ள அரண்களை கட்டுகிறார்கள். இந்த அரணை யாராலும் இடிக்க முடியாது என்பது இவர்களுடைய நம்பிக்கை. தங்களுக்கு பாதுகாப்பான அரண் இருப்பதினால் தங்களுடைய பொக்கிஷ சாலைகளிலே ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைக்கிறார்கள். தீருவின் ஜனத்தார் தூளை போல வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஐஸ்வர்யம் தங்களை பாதுகாக்கும் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. தங்களுக்கு எது பாதுகாப்பாக இருக்கும் என்று தீருவின் ஜனத்தார் நினைக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு ஆபத்தாய் இருக்கும். இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும் என்று சகரியா தீருவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுடைய பலமுள்ள அரணை தள்ளிவிடுவார். அவர்களுடைய பலத்தை சமுத்திரத்திலே முறித்து விடுவார். அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகும். ஐஸ்வர்யவான்களாய் இருந்த தீருவின் ஜனத்தார் இப்போது தரித்திரராய் இருக்கிறார்கள். தீரு சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு. சமுத்திரக்கரை தனக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று தீரு நினைத்தது. கர்த்தரோ தீருவின் பலத்தை சமுத்திரத்தில் முறித்து போடுகிறார். அதன் அரணை தள்ளிவிடுகிறார். தீருவின் ஜனத்தாரால் தங்களை மறுபடியும் பலப்படுத்திக் கொள்ள முடியாது. தங்களுடைய அரண்களை அவர்களால் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாது. அவர்களுடைய அரண்களும் பொன்னும் வெள்ளியும் அக்கினிக்கு இரையாகும். கர்த்தருடைய வார்த்தை பெலிஸ்தருக்கு விரோதமாக வருகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு தென் திசையிலே பெலிஸ்தரின் பிரதான பட்டணங்கள் உள்ளன. தீருவும் சீதோனும் பெலிஸ்தியருக்கு அருகாமையில் இருக்கிற பட்டணங்கள். கர்த்தர் தீருவையும் சீதோனையும் அழித்து போடுவார். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். ஒரு வீடு தீப்பற்றி எரியும் போது அதை பார்த்து அவர்களுடைய அண்டை வீட்டார் எல்லோரும் பயப்படுவார்கள். ஒரு வீட்டில் பற்றி எரிகிற தீ தங்கள் வீட்டிற்கும் வந்துவிடுமோ என்று துக்கத்தோடு இருப்பார்கள். கர்த்தர் தீருவையும் சீதோனையும் அழித்து போடுகிறார். அதை பார்த்து அஸ்கலோனும் காத்சாவும் பயப்படுகிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே தங்களுக்கும் அழிவு வரும் என்று பயப்படுகிறார்கள். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றி இருக்கும். பெலிஸ்தருடைய தேசத்திலே அந்நிய தேசத்தார் பிரவேசித்து அங்கே குடியேறுவார்கள். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தர் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பார். பெலிஸ்தருக்கும் தமஸ்குவுக்கும் தீருவுக்கும் விரோதமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் சீக்கிரமாய் நிறைவேறிற்று. மகா அலெக்சாந்தர் இந்த தேசங்களை எல்லாம் மொத்தமாய் அழித்து போட்டான். இதன் பட்டணங்களை பிடித்து அங்கே தன்னுடைய ஜனங்களை குடியேற்றினான். இவர்களுடைய பூர்வ பட்டணங்கள் அந்நிய ஜனத்தாரின் குடியிருப்பாயிற்று. அவனுடைய இரத்தத்தை அவன் வாயில் இருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவில் இருந்தும் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த தேசங்களின் பாவங்களை எல்லாம் நீக்கி போடுவதாக வாக்கு பண்ணுகிறார். அவர்களுடைய இரத்தங்களையும் அருவருப்புகளையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகளையும் கர்த்தர் இந்த தேசங்களில் இருந்து நீக்கி போடுவார். பெலிஸ்தர் தமஸ்குவின் ஊரார். தீரு தேசத்தார் ஆகியோர் புறஜாதி ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஜனங்களில் இருந்து ஒரு கூட்டம் ஜனத்தை அழிக்காமல் அவர்களை தமக்கென்று மீதியாக வைக்கிறார். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல இருப்பான். எக்ரோன் எபூசியனை போல இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறார்கள். அவர்கள் யூதர்களா புறஜாதியாரா என்பதை கர்த்தர் நோக்கி பார்க்கவில்லை. தம்மிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் புறம்பே தள்ளிவிடவில்லை. அவர்கள் எந்த ஜாதியாராய் இருந்தாலும் தம்மிடத்தில் வருகிறவர்களை கர்த்தர் தம்முடையவர்களாக சேர்த்துக் கொள்ளுகிறார். இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம்
புதிய ஏற்பாட்டு காலத்து சுவிசேஷ சபையிலே பூரணமாய் நிறைவேறும். ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவின் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றும் புறஜாதி என்றும் வித்தியாசமில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்கிறார். எக்ரோன் எபூசியனை போல இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபூசியன் என்னும் வார்த்தைக்கு எருசலேம் ஊரை சேர்ந்தவன் என்று பொருள். இவன் எக்ரோன் ஊரை சேர்ந்தவனாக இருந்தாலும் எருசலேம் ஊரை சேர்ந்தவனைப் போல கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருப்பான். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் யூதர்களைப் போல இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் அந்நிய தேசத்தாரை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஆனாலும் அவர் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் மறந்துவிடவில்லை. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்போதும் உண்டு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது அன்பாய் இருப்பதினால்தான் அவர்களுடைய அண்டை தேசத்தாரை அவர்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலுக்கு சிநேகிதராய் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கும் சிநேகிதராக இருக்கிறார்கள். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயில் இருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவில் இருந்தும் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர்களுடைய சத்துருக்களின் பிடியில் இருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வார் என்றும் இந்த வாக்கியத்திற்கு பொருள் சொல்லலாம். சத்துருக்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை பட்சித்து போட ஆயத்தமாய் இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் சத்துருக்களுக்கு இரையாகி போக சமீபத்தில் இருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய இரத்தத்தை அவன் வாயில் இருந்து நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் இரத்தத்தை பெலிஸ்தரின் வாயில் இருந்து நீக்கி போடுவார். மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையில் இருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேல் இருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 3:12. அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோ என்னும் வார்த்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டவர்களை குறிக்கும் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் இவர்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வார். கர்த்தருக்கென்று மீதியாக வைக்கப்பட்ட யூதர்கள் யூதாவிலே பிரபுக்களைப் போல இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். சத்துருக்களால் கர்த்தருடைய ஜனத்திற்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் பாளையம் போடுவார். இனி ஒடுக்குகிறவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் கடந்து வருவதில்லை. கர்த்தர் சத்துருக்களுடைய வல்லமைகளை முறித்து போடுவார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது கர்த்தர் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். அப்போது சத்துருக்களின் சேனையானது சீயோனை நோக்கி புறப்படும். சீயோனை பாழாக்கும். சீயோனை கொள்ளையிடும். சத்துருக்களின் சேனை சீயோனில் இருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரளான கொள்ளை பொருளோடு திரும்பி வருவார்கள். கர்த்தரோ இப்போது தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் பாதுகாப்பு இரட்டிப்பாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே தம்முடைய ஆலயத்தை பாதுகாப்பதற்காக அதை சுற்றிலும் பாளையம் போடுகிறார். எருசலேமுக்குள் யார் பிரவேசித்தாலும் அவர்களால் கர்த்தருடைய ஆலயத்தை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை எருசலேம் நகரத்திற்குள்ளே அந்நிய தேசத்தாரின் சேனை உட்பிரவேசிக்கலாம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை தொடமாட்டார்கள், அதை சேதப்படுத்த மாட்டார்கள். மக்கபியரின் காலத்திலே யூதர்கள் செழித்திருந்தார்கள். மகா அலெக்சந்தர் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். அப்போது பிரதான ஆசாரியனாகிய சத்தூஸ் என்பவன் மகா அலெக்சாந்தரோடு எருசலேமுக்காக பரிந்து பேசினான். அலெக்சாந்தர் யூதர்களுக்கு தயவும் கிருபையும் காண்பித்தான். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அழித்து போடாமல் அதை விட்டுவிட்டான். இதே அலெக்சாந்தர் எருசலேமுக்கு அருகாமையில் இருந்த அண்டை தேசத்தை எல்லாம் அழித்து போட்டான். எருசலேமில் உள்ள தேவாலயத்தை மற்ற தேசத்தார் அழித்து போடாதவாறு மகா அலெக்சாந்தர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தன்னுடைய சேனையின் மூலமாய் பாதுகாப்பையும் கொடுத்தான். நிறைவேறிய முன்னறிவிப்பு. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு,
எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும். ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும். காத்சாவில் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயில் இருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவில் இருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்படுவான். அவன் யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான். எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. எப்ராயீமினின்று ரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். இரட்டிப்பான நன்மையை தருவேன். சீரியோனே, உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து களிப்பினால் ஆரவாரிப்பார்கள். பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும்.